உழவர் தொடர்பு அலுவலர் திட்டத்தை பழைய முறையில் மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை மனு வைக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தொடரில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் வணிகம், வேளாண் பொறியியல் உள்ளிட்ட 4 துறைகளுக்கும் ஒரே அலுவலர் நியமிக்கப்பட்டது. இதனால் விவசாயிகளுக்கு சரியான ஆலோசனை கிடைக்கவில்லை என்றும் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வரவிருக்கும் கூட்டத்தொடரில் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு திட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு சரியான ஆலோசனைகள், டெக்னாலஜி, தொழில்நுட்பங்கள் கிடைப்பதில் சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் திமுக ஆட்சியில். அது என்னவென்றால் உழவர் அலுவலர் திட்டம் 2.0. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் விவசாயிகள் உற்பத்தி, ஒரு விவசாயி நெல் பயிரிடுறாங்க, ஒரு விவசாயி பல பயிர்கள் பயிரிடுறாங்க, ஒரு விவசாயி இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள் அதுவங்க வரணும். விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வணிகத்துறை இருக்குது. இப்படி தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை துறை, வேளாண் வணிகத்துறை, வேளாண் பொறியியல் துறை, இந்த 4 ஒன்றாக இணைந்து கடந்த ஆட்சி காலத்தில் தவறான இதை தயார் பண்ணி இந்த திட்டத்தின் மூலம் எங்களுக்கு ஒரே அலுவலர் தான். இப்போ பல பயிருக்குன்னு படிச்சிருப்பாங்க தோட்டக்கலைத்துறை, அவங்கள விடுந்து பயிர்கள் நெல், கரும்பு, தானியங்களுக்கு ஆலோசனை பண்ண சொன்னால் அவங்களுக்கு நோய் மேலாண்மை, நீர் மேலாண்மை, உற்பத்தியை கூட்டுவதற்கு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது. இப்போ பயிர்களுக்கு படித்த வேளாண்மை துறைக்கு படித்த அதிகாரிகளை கொண்டு வந்து பழங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய, காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஆலோசனை சொன்னால் அவங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி வணிகத்துறை சம்மந்த அதிகாரிகளுக்கு வர்றாங்க, வேளாண் இயந்திரத்துறை அதிகாரி இவங்க 4 பேர் வர்றதுனால குழப்பத்தில் ஒரு அதிகாரி சொல்கிறது விவசாயிகளுக்கு போதுமான ஆலோசனை, தொழில்நுட்பங்கள், உர மேலாண்மை, நீர் மேலாண்மை ஏற்படுறதுனால